ஜப்பான்ல நடந்த 29 ரேசஸ தொடர்ந்து வின் பண்ணதுனால இந்த காரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மக்கள்லாம் ஆசையா வச்ச பேரு த காட்ஸில்லா. எந்த காரணம் கண்டுபிடிங்க பார்ப்போம். வெறும் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த காருக்கு இந்த பேர் வைக்கல. ட்ராக்ல வந்த எல்லா காரையும் டிஸ்ட்ராய் பண்ணதுனால இந்த காருக்கு இந்த பேரை வச்சாங்க. இது ஆல்பபெட் சீரிஸ் தான், லெட்டர் என். ஒரு சேஞ்சுக்கு பிராண்டோட பேர் நான் சொல்ல போறது இல்ல, நீங்களே கெஸ் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இந்த கார் இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குன்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸும் பால் வாக்கரும் தான் காரணம். இந்த காரோட மாடர்ன் வெர்ஷனை எல்லாரும் சூப்பர் கார் கில்லர்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியுமா? 0 to 100 2.9 செகண்ட்ஸ்ல டாப் ஸ்பீடு 315 km/h போகக்கூடிய ஒரு கார். இந்த பிராண்டு மான்ஸ்டர்ஸை மட்டும் பில்ட் பண்ணல, எலக்ட்ரிக் கார்ஸும் பில்ட் பண்ணாங்க. அதுவும் எப்பல இருந்து? டெஸ்லா மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து. இந்த காரை பத்தி ஒரு கிரேசியான ஃபேக்ட் சொல்லணும்னா, இந்த காரோட கியர் பாக்ஸ் எல்லாமே ஹேண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சிங்கிள் கிராஃப்ட்ஸ் மேன வச்சு. அதுவும் ஜி சீரீஸ்ல வந்த கார்ஸ் எல்லாமே ட்ரிஃப்டிங்ல ஒரு லெஜெண்டரி கார்ஸ்னே சொல்றாங்க. அதுலயும் சில கார்ஸை $5 lakh கொடுத்து கூட வாங்குறதுக்கு கார் கலெக்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் கண்டுபிடிக்கலனா ஒரு ஹிண்ட் கொடுக்கணுமா? நான் ஃபர்ஸ்ட் பேசின காரோட பேரு ஸ்கைலைன் ஜிடிஆர். இதுக்கு மேல ஈஸியா என்னால ஹிண்ட் கொடுக்க முடியாது. ஆல்பபெட் சீரிஸ்ல அடுத்த லெட்டர் என்ன? லெட்டர் ஓ. அடுத்த லெட்டரை பார்க்கணும்னா மறக்காம லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க.